இத கடைசி வரைக்கும் பாருங்க. அண்ணே எனக்கு ஒரு பிரச்சனை, நீ வருவியா மாட்டியானே? உனக்கு நான் எப்படா தம்பி? முன்னாடியே போட, நான் பின்னாடியே வரேன். சூப்பர்ண்ணே, வாண்ணே. அண்ணே என்னப்பா எனக்கு ஒரு பிரச்சனை, நீ வந்து நிப்பியா மாட்டியானே? அண்ணன் வந்து நிக்காம வேற யார் வந்து நிப்பா? சூப்பர்ண்ணே, வாண்ணே வாண்ணே. அண்ணே இங்க வாண்ணே. டேய் மாப்பிள, என் தம்பி சிவா ஏதாவது பிரச்சனையாமா? மதுரையில இருந்து கோயம்புத்தூர் லாரி இருக்குடா. டேய் மாப்பிள, என் தம்பி சிவா ஏதாவது பிரச்சனைடா, போய் உன் ஏரியால உள்ள ஆளை போய் கூட்டிட்டு வாடா. சார் மாப்பிள போடா. சரி தம்பி. என்னடா தம்பி? அக்கா அக்கா எனக்கு ஒரு பிரச்சனை, நீ வந்து நிப்பியா மாட்டியாக்கா? அக்கா நான் இருக்கேன்டா தம்பி, நீ போடா, வந்து சூற விடுறான். வாக்கா வாக்கா வாக்கா. அண்ணே எனக்கு ஒரு பிரச்சனை, நீ வந்து நிப்பியா மாட்டியானே? அட ஏன்பா நானே சுந்தரத்தை சுந்தரம் இல்லாம ஆனா தானே நானும் சொல்ல வந்தேன். சுதந்திரம் கிடைச்சுமே நம்மளாம் ஏதோ ஒரு வழியில அடிமையா தானே வாழ்றோம். ஒவ்வொரு விஷயத்துக்கும் ஒவ்வொருத்தனே கையேந்தி நிக்க வேண்டிய நிலைமை என்ன இருக்கு. இன்னைக்கு எனக்கு வந்த பிரச்சனை 10 நிமிஷத்துல உன் பிள்ளைக்கு வரும். என்ன யோசிக்கிற? இதே பிரச்சனை உன் பிள்ளைக்கு வந்தா இப்படிதான் யோசிச்சுட்டு உட்காந்துருப்பியானே? சொல்லுடா, இப்படிதான் யோசிச்சுட்டு உட்காந்துருப்பியா? பாப்பா தம்பி போ. மாசா இருக்குல்ல? இவர் தான் எங்க ஸ்கூல் வாத்தியாரு. சுதந்திர தின அன்னைக்கும் குடியரசு தின அன்னைக்கும் இவர் தான் எல்லாத்துக்கும் முட்டாய் கொடுக்காரு. ஆனா ஒரு முட்டாய்க்கு மேல இவர் கொடுக்க மாட்டாரு. இந்த விஷயத்தை நம்ம எல்லாரும் ஒன்னா சேர்ந்து தட்டி கேட்கிறோம். பேசாம பேசாம கோழி குஞ்சுதல ஏய், உனக்குலாம் அறிவு இருக்கா இல்லையா? வண்டி ஓட்டியா வேற எதுவும் ஓட்டியாயா? உனக்குலாம் யாரையா லைசென்ஸ் கொடுத்தா? நடு ரோட்ல வச்சு பிரேக் அடிச்சுக்கிட்டு இருக்க. ஆளை பாரு ஆளை. உனக்குலாம் எவன் லைசென்ஸ் கொடுத்தது? போடா, சொல்றது கேட்டா லேட் நீ சும்மா இரு மாப்ள. ஏய் வாயா. ஏய் அதெல்லாம் உனக்கு தெரியாது மாப்ள, நீ சும்மா இரு. ஏய் கையா காட்டினா வெளிய எந்திரிச்சு வாயா. வாயா நீ. போடா, சொல்றது கேட்டா லேட் நீ சும்மா இரு மாப்ள. கிடு கிண்டாகடி. பே 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 பே. உண்டான காயமெங்கும் ஆகஸ்ட் 23 எனக்கு கல்யாணம்னே. ஒரே நாள் எத்தனை பேரா ஃபங்க்ஷன் வைப்பீங்க? போய் கடை வெட்டுனா காது குத்துனா என்னால எத்தனை பேர்த்த போய் செய்ய முடியும்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. உன் கல்யாணத்துக்கு நான் 50,000 போய் செஞ்சேன். என் கல்யாணத்துக்கு நீ 1 லட்சம் போய் செய்யற. பாலா அண்ணன் ஆகஸ்ட் 23 என் பொண்டாட்டி வளைகாப்பு, கண்டிப்பா மொய்யோட வந்துருங்க. மாப்பிள்ள பாலா வர 23ஆம் தேதி வீடு பால் காய்ச்சல், மறக்காம மொய்யோட வந்துரு. எனக்குன்னே வருவீங்களாடா? எத்தனை பேர் வருவீங்க? பாலா ஆகஸ்ட் 23ஆம் தேதி. இதுதான் கரெக்டான வழி. ஏமா அப்பா இப்படி தலைவலிக்குது. ஏமா ஐயோ உள்ள அதுல பேய் இருக்குடா. ஏமா ஐயோ ஐயோ மாட்டாரி. ஐயோ தலைவலிக்குது தலைவலிக்குது. என்ன தெரியாதா? அப்ப உள்ள பேய் தான் இருந்துக்குது. பயங்கரமான பெய்யா. டேய் தீவுக்கு எங்கடா? அவனுக்கு போன் அடிச்ச முதலாளி, அவன் எடுக்கல. அவன் இருக்கானா இல்ல செத்துட்டானா போய் பாத்துட்டு வா. செத்துட்டானா கையோட ஒரு மாலை வாங்கி போட்டு வந்துகிட்டே இரு. என்னடா பாக்குற? ராஜஸ்தான்ல இருந்து 3 பேர்த்த சார் பறக்கி இருக்கேன். நீ 2 நாளைக்கு வருவ, 4 நாளைக்கு வீட்டுல இருந்துடுவ. நான் காலையில சுள்ளைக்கு வந்ததோட உன் வீட்டு வாசலுக்கு வந்து நின்னதான் அதிகம். உன்னைய வச்சு ஒரு சுள்ளை நடத்த முடியாது, ஒரு சூட மிட்டாய் கம்பெனி கூட நடத்த முடியாது. உனக்கு மட்டுமே 1000 ரூபாய் சம்பளம். ஆனா இவங்க 3 பேத்துக்கு சேர்த்தே 350 ரூபாய். பையா, எனக்கு 4 பொண்டாட்டி 16 குழந்தைங்க இருக்காங்க. அதான் நான் 150 ரூபாய்க்கு வேலை பாக்குறேன். என்னோட சித்தப்பாக்கு கல்யாணமே முடியல, அவர் 50 ரூபாய்க்கு வேலை பார்ப்பார். என்னோட தம்பி லவ் பண்றான், அவன் 20 ரூபாய்க்கு தான் வேலை பார்ப்பான்.
நாளைக்கு என்னோட குடும்பம் ஊர்ல இருந்து வருது, வேலைக்கு சேர்த்துக்கோ. பாத்தியாடா அவங்க தேனி கூட்டம் மாதிரி ஒண்ணு வந்தா பின்னாடி வந்துகிட்டே இருப்பாங்க. வந்து தேன் கூட கட்டிட்டு என் வாயில தேனை குடுத்துக்கிட்டே இருப்பாங்க. ஆனா நீ ஒரு தேங்காய் தண்ணி கூட கொடுக்க மாட்ட. ஐயா வேலை முடிஞ்ச உடனே நம்ம குடோன்ல போய் படுத்துவோங்க. குடோன் எல்லாம் வேண்டாம் பையா, நாங்க லாரி கல்லே படுத்து விடுவோம், கம்மா தல்லே குளிச்சு விடுவோம், காலையில எழுந்து வேலைக்கு வந்துருவோம். நீ ஒன்றும் கவலைப்படாதே பையா. என்ன பாண்டி லாரி கடியில படுத்து இந்த பையன் காணா லாரி காணா எங்கேயும் லோடு போயிட்டாங்களா? ரோடு போயிட்டாங்களா? யோ அவங்க நேரம் ராஜஸ்தான் பாடுறே தாண்டி போயிட்டு இருப்பாங்க. அவங்க வாயில தேனை கொடுத்துட்டு தேன் கூட தூக்கிட்டு போயிட்டாங்க. அல்டிமேட் தேன் கூட தூக்கிட்டு போயிட்டாங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோ பார்க்க நம்மள சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. என்ன நான் பெருசா கேட்க போறேன். வரட்டா?